நீ நேசித்த உறவிடமிருந்து வெற்றி செய்தி உன்னை தேடி வந்து விட்டது. என் பிள்ளையே, உன் மனதில் உள்ளதை பழிக்கச் செய்வதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் உன் மனம் இங்கு பதறிக்கொண்டு இருக்காதே. எவ்வளவு காலமானாலும் சரி, உன் வாழ்க்கையின் பற்றிய நிகழ்வுகளை நான் உனக்காக தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது அந்த நிகழ்வுகள் எல்லாம் இப்பொழுது நல்லதொரு பயணத்தில் நான் உனக்காக ஆரம்பித்து வைக்கப் போகிறேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் கவலைகளை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. உன் வாழ்க்கையின் வெற்றியை என்னிடத்தில் நான் வைத்திருக்கின்றேன். இப்பொழுது அதற்கான நேரம் வந்துவிட்டது. உனக்கான ஒன்று உன்னிடத்தில் நிரந்தரமாக வந்து சேரப்போகும் தருணம் வந்துவிட்டது. நீ விலகியதை நினைத்தும் இழந்து போனதை மட்டுமே நினைத்து கொண்டும் வாழ்க்கையில் இனி அடுத்தது என்னவோ என்று யோசித்து கொண்டே இருந்தாய். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன் வாழ்க்கையை பற்றிய கவலைகளை நான் உனக்கு நிரந்தரமாக்கி விடுவேனோ என்ற எண்ணமெல்லாம் வேண்டாம். நீ அத்தனையும் தாண்டி ஜெயிப்பதற்காக இருந்திருக்கின்றாய், ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கின்றாய் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். உன்னை என் கண்ணில் வைத்தல்லா பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு உதவி என்று தேவைப்படும் தருணத்திலே நீ எங்கே எப்படி இருந்தாலும் அப்பனே முருகா என்று உள்ள முருகி நீ விடும் ஒரு சொட்டு கண்ணீருக்கு நான் உன் கண் முன்னே வந்து காட்சி தரத்தான் போகிறேன். என் பிள்ளையே, நீ நேசித்த உறவை நினைத்துதானே முன்மனம் பதங்கிக் கொண்டு இருக்கின்றாய். இந்த அப்பனானவன் நாம் சொல்லும் பிரார்த்தனைகளின் கோரிக்கைகளின் காது கொடுத்து கேட்கின்றானோ இல்லையோ என்றுதானே உன் மனம் இங்கு பரிதவித்து கொண்டிருக்கின்றது. அப்பா சொல்வதை கேள். நீ எந்த விஷயத்தை செய்தாலும் என்ன நினைத்து கொண்டு தைரியமாக செய். எனக்கு எல்லா விஷயங்கள் தெரியும் என்று அகங்காரத்தோடு கர்வமோடு செய்து கொண்டு இருக்காதே. செய்வதுதான் நான். என்னிலிருந்து என் முடிவுகளை இயக்கிக் கொண்டு இருப்பவன் என் அப்பன் முருகனாக இருக்கும்போது, கந்தனாக இருக்கும்போது நான் இதற்காக மனம் பதற்றம் அடைய வேண்டும்? என்ன முடிவாக இருந்தாலும் அவன் வகுத்த வழியில் தான் நடந்து கொண்டிருக்கின்றேன். தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து விட்டு என்னை சரியான பாதையில் இங்கு வழிநடத்தி கொண்டிருக்கும் என் அப்பனை நிச்சயமாக எனக்கு நல்வழித்தான் காட்டுவார் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ போகும் பாதை கரடு முரடாக இருந்து கொண்டு இருக்கலாம். சில நேரங்களில் பள்ளத்தில் கூட விழலாம். அப்போது யாருடைய கை உன்னை மேலே தூக்குகிறதோ அவர்கள்தானே உன் உண்மையான பாசத்திற்கும் அன்புக்கும் உரியவர்கள். அப்படிப்பட்டவர்களைத்தான் நான் உன் வாழ்க்கையில் இங்கு அடையாளப்படுத்துவதற்காக வந்து இருக்கின்றேன். வாழ்க்கையில் அனைத்தும் இழந்து விட்டோமே, இனி இழப்பதற்கு ஏதுமின்றி நிற்கதியாக நின்று கொண்டு இருக்கின்றோமே என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். இழப்பதற்கு ஏதுமின்றி என்று இருக்கும்போது இந்த முருகனின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் நீ இருந்து பார். நீ என்னிடம் கண்ணீர் வெடித்து அங்கு மடியேந்தி கேட்டு விட்டாச்சு. இனியும் மனம் இறங்காமல் இறந்து கொண்டு இருக்கின்றேனோ என்று நீ நினைக்க வேண்டாம். என் பிள்ளையே, இதுதான் உனக்கான சரியான தருணம். இதுதான் உனக்கான சரியான விஷயம். இதோ உன் வாழ்க்கையில் கெட்டதையெல்லாம் முடித்து வைத்து உனக்கான நல்ல விஷயத்தை தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். மீண்டும் உனக்கான வாய்ப்பு கிடைக்கத்தான் போகிறது. உன் கூடவே இருந்து நீ இழந்த அனைத்தையும் மீட்டு தருகிறேன். நீ துணிவோடு போராடு. நிச்சயமாக உன் பக்கம் உனக்கான தீர்ப்பு சாதகமாகத்தான் வரப்போகிறது. உன்னுடைய தரம் தாழ்ந்து நீ யாரிடமும் பழக வேண்டாம். உன் சுயமரியாதையை இழந்துதான் அவர்களின் அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த அன்பு உனக்கு வேண்டாம். என் கண்ணே, அந்த அன்பு நிலையற்றது என்பதை புரிந்து கொண்டால் உன் மனம் தாங்காது. நிலையற்ற அன்பு மீது நீ அதிகம் பாசம் வைத்து விட்டு பின்பு ஏங்காதே. நிலையற்ற அன்பை உன் வாழ்க்கையை அங்கு தலைகீழாக மாற்றிவிடும் என் தங்கமே. அதனால்தான் உன் அப்பனானவன், உன் முருகனானவன் எதை தந்தாலும் நிரந்தரமாக நிலையானதாக தர வேண்டும் என்பதற்காக யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் உண்மையான பாசத்தோடு உன்னிடம் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று உன்னிடம் புரிய வைப்பதற்காகத்தான்
இந்த சோதனைகளை நடத்தி கொண்டு இருக்கின்றேன். நீயோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று நினைத்து கொண்டு உன் மனதை அங்கு பதபதைப்புக்கு உள்ளாக்கி கொண்டு இருக்காதே. எவ்வளவு காலமானாலும் சரி, உனக்கான வெற்றியை தருவது நானாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையின் நிலையை பற்றி எல்லாம் நீ மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. சோகங்களை எல்லாம் கடந்து வந்து விட்டாய். இனி உனக்கான பாதையை தெளிவாக்கி கொள்வதற்கு நான் இருந்து கொண்டு இருக்கும் போது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பற்றி உன் மனம் இங்கு பதற்றமடைந்து கொண்டு இருக்காதே. நான் உனக்கு கஷ்டங்களை தருகிறேன் என்று கலங்காதே. காரணமின்றி நான் எதையும் என் பிள்ளைக்கு கொடுப்பதில்லை. உன் பையனும் என்னோடு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் என்னை நம்பியவரை ஒரு பொழுதும் கைவிட்டதே கிடையாது. வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நீயே உன்னை பற்றி சிந்தித்துக்கொள். நாம் செய்வது சரியா தவறா என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். சிந்தித்து செயல்படுவதற்கான கட்டத்தை உனக்கு உணர்த்தி உன் வழிகளை நான் தீர்மானித்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் மனம் வருத்த வேண்டாம். உன்னில் மாற்ற வேண்டிய விஷயம் எதுவும் இருந்தால் அதை உடனே மாற்றிவிடு. முதலில் உன்னை மாற்றுவது தானே சிறந்த மாற்றமாக இருக்கப் போகிறது. ஒவ்வொரு நாளையும் நீ மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள். நாளை பார்த்து கொள்ளலாம், நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நாட்களை கடத்தி கொண்டு இருக்காதே. என் பிள்ளையை கவலை கொள்ளாதே. வாழ்வின் எப்பொழுதும் விழிப்போடு இருந்து கொண்டு ஒவ்வொரு நொடியும் என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று வாழ கற்றுக்கொண்டாலே வாழ்க்கை அழகாக மாறுவதை நீ உணரத்தான் போகிறாய். எங்கு என்ன செய்தால் உன் வாழ்க்கையின் பயணம் நன்றாக இருக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும்போது நீ எதை நினைத்தும் மறந்தாதே. உறவுகளை மதிக்க தெரியாத சில பேர்களை நினைத்து நீ எதற்காக மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது? யாருக்கும் எந்த பதிலடியும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக உன் வெற்றியை அவர்களுக்கு சிறந்த பதிலடியாகத்தான் இருக்கப் போகிறது. உன் வெற்றியை தீர்மானிப்பதற்குத்தான் இந்த முருகன் கந்தனானவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேனே. அதன் பிறகும் சற்றும் யோசிக்க வேண்டாம். நீ தவிப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. உன் பிரச்சனைகளை பற்றி ஒரு பொழுதும் நீ வியப்பட வேண்டாம். உன்னுடைய அவமானங்கள் எல்லாம் இப்பொழுது வெகுமானமாக மாறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. நீ இப்பொழுது படும் அவமானம் ஆசீர்வாதமாகவே எடுத்துக்கொள். நீ வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டாலே போதும். வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது அல்ல என்று உணர்ந்து விட்டால் உன்னுடைய ஆணவத்துக்கு அங்கு இடமே இல்லை. ஒவ்வொரு வெற்றியாளனுக்கு பின்னாலும் பல தோல்விகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த தோல்விகளை கடந்து வரும் போதுதான் உனக்கான பாதையின் பயணம் உனக்கு முன்னேற்றத்தை வந்து செல்லும். என் தங்கவில்லையே, உனக்கான வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ எப்படியாவது உன் வாழ்க்கையின் கனவுகளை பற்றி ஜெயிப்பதற்காக அங்கு உறுதியாகத்தான் இருக்கப் போகிறது. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மனம் நீ பதற்றமடைந்து கொண்டு இருக்காதே. எப்போதாவது உன் வாழ்க்கையின் கனவுகளை நீ அங்கு பற்றி யோசித்து கொண்டு அடுத்தது என்ன நடக்குமோ என்று நினைத்து பதற்றத்திற்கு உள்ளாகி கொண்டு இருக்கின்றாய். ஆனால் அந்த பதற்றம் தேவையில்லாதது என்று தான் நான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். நான் தான் உன்னுள் இருந்து கொண்டு இருக்கின்றேனே. அதன் பிறகும் நீ நேசித்தவரை பற்றி தானே மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றாய். அவர் வருவாரோ மாட்டாரோ என்று தானே இங்கு யோசித்து கொண்டு இருக்கின்றாய். நிச்சயமாக வருவார் என் பிள்ளையே. உனக்கான பாதையின் பயணத்தில் உனக்கென்று நிரந்தரமான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு. நீ நினைத்ததை நான் இங்கு வெற்றிகரமாகத்தான் முடித்து தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று யோசிப்பதை விட என்ன நடந்தாலும் இறுதி முடிவாக தருவது என் அப்பன் முருகனாக இருக்கும்போது நான் இதற்குமே மனம் பதற்றம் அடையப் போவதே இல்லை என்பதில் உறுதியாகவே இரு. ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் பயணத்தில் புதியதொரு விடியலை தருவதற்கு நான் வந்து கொண்டு இருக்கும்போது இனி நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மனம் இங்கு பதற்றத்திற்குள்ளாகி கொண்டு இருக்காதே. நீ நினைத்ததை நான் தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது வெற்றி நிச்சயமாக்கப்படுகிறது. உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமானாலும் சரி, நீ
இது நாள் வரையிலும் அங்கு கண்ட கனவுகள் எல்லாம் எப்பொழுது பலிக்கும் எப்பொழுது பலிக்கும் என்று யோசித்து கொண்டிருந்தாய். இதோ இப்பொழுது பலிக்க வைப்பதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்ட போதிலும் நீ எதற்காகவும் உன்மன பதற்றமடைய வேண்டாம். நடப்பதும் நடக்கப் போவதையும் நினைத்து நீ அங்கு மனப்பதற்றத்திற்கு உள்ளாகி கொண்டு இருக்காதே. ஒவ்வொரு நொடியிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்காக இங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன். நீ நினைத்ததை நானே நடத்தி தருவேன். யாம் இருக்க பயமேன்.